पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். 13வது நாளில் அதர்மமாக 16 வயது நிரம்பாத பாலகனான அபிமன்யுவை கௌரவர்கள் கொண்டனர். இதை அறிந்தவுடன் பாண்டவர்களை அந்த வியூகத்தில் உள்விடாது தடுத்த ஜெயத்ரதனை 14வது நாள் போரினிலே நான் கொன்றே தீருவேன் என்று பிரதிஜை செய்தார் அர்ஜுனன். அது மட்டுமா என்றால், ஒருவேளை ஜெயத்ரதனை கொல்லவில்லையாயின் தீயிட்டு என் உயிரை நான் மாய்த்து கொள்வேன் மட்டுமின்றி இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவர் செய்கின்ற எவ்வளவு பாபங்கள் இருக்கிறதோ அது அனைத்தும் என்னை வந்து சேரட்டும் என்று பிரதிஜை செய்தார் அர்ஜுனன். தர்மராஜன் பகவான் கிருஷ்ணனை வேண்டிக் கொண்டான். அர்ஜுனன் பிரதிஜை செய்துள்ளான், கிருஷ்ணா, இந்த யுத்தம் நடக்கின்றது என்றால் அதற்கு முழு காரணம் நீயே, எங்கள் பலமனைத்தும் நீயே. அப்போ எந்த இடத்தில் தர்மம் இருக்கிறதோ அந்த இடத்தில் ஜெயம் இருக்கிறது என்று அர்த்தம். பகவான் கிருஷ்ணனும் அர்ஜுனுடைய பிரதிஜை நிச்சயமாக ஈடேறும், அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டான் என்ற அந்த வாக்குறுதியையும் அளித்தார். 14வது நாள் போர் பார்த்தவனா மிக என்ன சொல்றது, பயங்கரமாக இருந்தது. துரோணாச்சாரியார் அற்புதமான வியூகத்தை அமைத்திருந்தார். முதலில் பார்த்தா சக்கர வியூகம், நடு மத்தியத்தில் பார்த்தால் சூச்சி வியூகம், பின்பக்கம் பார்த்தா பத்ம வியூகம், அதனுடைய எல்லையில் கடைசியாக ஜெயத்ரதனை எதிர்கொள்ள வேண்டுமென்றால் வழியில் இருக்கக்கூடிய அத்தனை அரசர்களையும் தாண்டிய பின் தான் ஜெயத்ரதனை எதிர்கொள்ள முடியும். அதற்கு முன்னையே அவன் அர்ஜுனனுடைய நேரத்தை அதிகமாக எப்படியெல்லாம் எடுக்க முடியுமோ அப்பேற்பட்ட மகாரதிகளை துரோணாச்சாரியார் நிறுத்தியிருந்தார். இதனையெல்லாம் கடந்து எப்படி ஜெயத்ரதனை கொன்றான் அர்ஜுனன் என்று அற்புதமாக மகாபாரதம் விளக்கியது. அர்ஜுனன் மட்டுமின்றி கூட சாத்தகியும் பீமசேனனும் சேர்ந்து கொண்டு கௌரவ சைன்யங்களை நாசப்படுத்தினர். மிக முக்கியமாக எப்படின்னு கேட்டீங்கன்னா, பீமசேனனுக்கும் கர்ணனுக்கும் நடந்த யுத்தம் 14வது நாள் போரில் ஒரு முறை இருமுறை அல்ல 21 முறை ரதத்தை மாற்றி மாற்றி எடுத்து வந்த போதும் அத்தனை ரதத்தையும் சுக்குநூறாக்கினார். ரத சக்கரம் மத்தியத்தில் அமர்ந்து கொண்டு அழுது கொண்டிருந்தவன் கர்ணன். இப்படி இவனை வீரன் என்று நம்பி நான் இந்த போரில் இறங்கினேனே என்று துரியோதனனே கவலைப்படும் அளவிற்கு பீமசேனனை எதிர்கொள்ள முடியாமல் கர்ணன் தத்தளித்தான் என்று மகாபாரதம் விளக்குகிறது. ஆனால் பாருங்க, பகவான் கிருஷ்ணனுடைய யுக்தி சிறிது நேரத்தில் ஒரு இருட்டினை வரவழைத்து அந்த நேரத்தில் பாசுபதாஸ்திரத்தை பயன்படுத்தி ஜெயத்ரதனுடைய தலையினை கொய்து அது செண்டாட்டமாக ஆடி 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 அவனுடைய தந்தையான விருதமித்ரன் தொடையினிலே அவனுடைய தலை வீழ்வதாக ஜெயத்ரதனுடைய வதம் முடிந்தது 14வது நாள் போரில். ஆனால் போர் முடிந்ததா என்றால் இல்லை. துரியோதனன் நேர வந்தா அன்று இரவு முழுக்க போர் நடந்தது. சாதாரணமா சூரியன் அஸ்தமனமானால் போர் நிறுத்தி விடுவர். ஆனால் 14வது நாள் போர் எப்படின்னா, பகல் இரவு என்று பாராமல் முழுவதுமாக போர் நடந்தது என்று மகாபாரதம் விளக்குகிறது. உடனே துரோணாச்சாரியாரை சந்தித்து, இது என்ன ஆச்சாரியாரே என்று பலவிதமான கடுமையான வார்த்தைகளால் துரோணாச்சாரியாரை சாடினான் துரியோதனன். பாருங்க, துரோணாச்சாரியார் எவ்வளவு பொறுமையோடு கேட்க முடியுமோ அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆனால் துரியோதனனை பார்த்து
கௌரவர் பக்கம் நான் மட்டும்தான் இருக்கிறேனா துரியோதனர்? எது நடந்தாலும் என்னையே வந்து சாடிக்கொண்டு இருக்கிறாய். ஏன் நீ இல்லையா? நீ என்னிடம் கேட்பதை எல்லாத்தையுமே நீயே செய்ய வேண்டியது, நீ வீரன் தானே என்று துரியோதனனை பார்த்து துரோணாச்சாரியார் கேட்கார். பாருங்க, ஆக்ஷேபம், அதாவது எது நடந்தாலும் அது நான் என்று சொல்வது போல, திட்டமிடும் போது உன்னோடு இருந்தவர்கள் யார் யார்? பகடை உருட்டும் போது அதற்கு வித்திட்டவன் யார்? சகுனி. இதை வென்று விடுவேன் என்று வெறும் வார்த்தை ஜாலத்தில் உன்னை மயக்கது யார்? கர்ணன். இவர்களிடத்தில் போய் இந்த தோல்வியெல்லாம் இப்படி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறதே என்று ஏதாவது ஒரு வார்த்தையை சகுனியிடமோ கர்ணனிடமோ நீ பேசி இருக்கிறாயா? இல்லை. எந்த ஆக்ஷேபமானாலும் என்னிடத்தே வந்து, இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய மனத்தை ரணம் செய்து கொண்டிருக்கிறாய் துரியோதனா. இன்னும் சொல்லப்போனா பாருங்க, நீ துர்பலன், உன்னால் முடியவில்லை என்றுதான் அர்த்தம். நான் ஆரம்பத்திலிருந்து சொல்கிறேன், தர்மத்தின் பக்கம் நிற்பவர்களை அவ்வளவு எளிதில் வெல்ல முடியாது. அர்ஜுனுடைய பராக்கிரமத்தை எவ்வளவோ பேர் உன்னிடம் சொல்ல பின்னும் அதை நீ நம்பவில்லை. இன்று கண்ணால் பார்த்தும் அவனுடைய பராக்கிரமத்தை ஒப்புக்கொள்ளாது நீ ஏன் அர்ஜுனனை உள்ளே விட்டாய் என்று கேட்கிறாயே? நீ ஒரு துர்பலன், உன்னால் நிச்சயமாக ஆகாது என்பதை நான் அறிவேன். அது மட்டுமல்ல, காலை முதல் பாருங்க, என்னுடைய உடலில் கட்டிய கவச்சத்தை இன்னும் நான் கலற்றவில்லை. அது மட்டுமல்ல, எப்பொழுது இந்த மாதிரி மனதை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நீ பேசிக்கொண்டே இருக்கிறாயோ, நான் இந்த சிபிரத்தை விட்டு வரப்போவதில்லை துரியோதனா. நீ பாஞ்சால அந்த ராஜர்களை, சைன்யத்தை நீ பார்த்துக்கொள். அதே போல நான் பார், இந்த ராத்திரி முழுக்க யுத்தம் நடக்கத்தான் போகிறது என்று துரோணாச்சாரியார் சூளுரைத்தார். இது இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இதுவரை 14வது யுத்தம் ராத்திரி நேரத்தில் நடக்கும் பொழுது, முதல் நாள் யுத்தத்தில் உங்களுக்கு நன்றாக தெரியும், 11 அக்ஷௌணி கௌரவர் பக்கமும் 7 அக்ஷௌணி பாண்டவர் பக்கமும் இருந்தது என்பதை அறிந்தோம். மொத்தம் 18 அக்ஷௌணி படைகள் சேர்ந்து இந்த மகாபாரத யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்ப பார்த்தோம்னா மொத்தம் இருப்பது வெறும் 11 அக்ஷௌணிகளே. 7 அக்ஷௌணிகள் அனைத்துமே தங்களுடைய உயிரை மாய்த்திருக்கிறது. இதுல எப்படி ஒரு கணக்கு அப்படின்னா பாருங்க, கௌரவர் பக்கம் 11 அக்ஷௌணி இருந்தது. ஆனால் இப்பொழுது இருப்பதோ வெறும் 6 அக்ஷௌணிகள். அவர்கள் இழந்தது 5 அக்ஷௌணிகளை இழந்திருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பாண்டவர் பக்கம் மொத்தம் இருந்தது யுத்த ஆரம்பத்தில் 7 அக்ஷௌணிகள். இப்பொழுது இருக்கிறது என்னன்னா 5 அக்ஷௌணி இருக்கு, இழந்தது 2 அக்ஷௌணிகள். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதிகமான நாசமானது அப்படின்னு பார்த்தா கௌரவருடைய சைன்யம் தான் அதிகமாக நாசமாய்க்கிறது. ஆனா இத்தனை இழப்பு இழந்திருக்கு. ஆனால் என்னை மட்டும் நீ திட்டுவதை நிறுத்தவே இல்லை. என்னுடைய பையன்கிட்டையும் போய் சொல்ல அஸ்வத்தாமனிடம், இன்று நான் நிச்சயமாக சிபிரத்திற்கு திரும்ப போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு துரோணாச்சாரியார் அந்த யுத்த ரணாங்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார். இரவு வேளை ஆனாலும் நான் யுத்தத்தை நிறுத்த மாட்டேன் என்று. இந்த 5 அக்ஷௌணி இழந்திருக்கிறார்கள் இல்லையா கௌரவர்கள், அதில் 3 அக்ஷௌணியை பீமசேனன் ஒருவனாக இருந்து நாசம் செய்திருக்கிறார். 2 அக்ஷௌணிகளை அர்ஜுனன் நாசம் செய்திருக்கிறார். மொத்தம் இழந்ததே 7. 7இல் 3 பீமன், அர்ஜுனன் 2. மிச்சம் இருக்கக்கூடிய 2 அக்ஷௌணிகளில் தான் பாண்டவர்களும் கௌரவர்களும் மாறி மாறி அந்த அக்ஷௌணிகளை இழக்க வைத்திருக்கிறார்கள். அப்படின்னா மகாபாரதத்தினுடைய அந்த மிகுந்த பராக்கிரமசாலி யார் என்றால் பீமசேனனை. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ ராத்திரி யுத்தம் ஆரம்பமானது.
இப்போ ராத்திரி யுத்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல பீமசேனனுக்கும் கர்ணனுக்கும், கர்ணன் என்ன செய்தான் அப்படின்னா, அவனுடைய புத்திரனோடு அவனுடைய மகனோடு வந்து கொண்டிருக்கிறான். இந்த நேரத்தில் பாருங்க, பானமெல்லாம் இல்லை, அந்த ரதத்தை காலினால் உதைத்தான், அவ்வளவுதான். ரதம் சுக்குநூறானது. உன்னை அழிப்பதற்கு எனக்கு பானமெல்லாம் தேவையில்லை கர்ணா. அது மட்டுமல்ல, பாருங்க, துஷ்கர்மன் கர்மன் என்று 2 பேரும் அந்த துரியோதனுடைய தம்பிகள் வந்தார்கள். சரி, அவங்க தூரத்தில் வருவதை பார்த்தபடி கர்ணன் பார்த்து கொண்டு இருந்த பொழுதே அந்த இருவரையும் என்ன சொல்லுது, கொன்றான் பீமசேனன். ஆனால் கர்ணனால் பார்த்து கொண்டு இருக்க முடிந்ததே தவிர அவனால் எதுவுமே செய்ய முடியவில்லை. பாருங்க, இது எப்படின்னா, இவங்க 2 பேரையும் கொன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்ணன் மேல் எவ்வளவு கோபம் இருந்ததோ அதை பீமசேனன் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறான். இதை பார்த்த கர்ணன் கடகட என்று நடுங்கினான். அடுத்து கலிங்கராஜன், அவன் பாருங்க, கர்ணனை காப்பாற்றுவதற்காக சேனையுடன் வந்திருக்கிறான். பீமசேனனை பார்த்து பாவம், எப்படி விட்டில் பூச்சி போல விளக்கை தேடி வந்து தானாக மரணிக்கிறதோ அதே போல அந்த கலிங்க தேசராசன் பீமனால் கொல்லப்பட்டான். பாருங்க, எத்தனை கிண்டல் பேச்சுக்கள் கர்ணன் பீமசேனனை பார்த்து. நீ சாப்பிடத்தான் லாயக்கு, எங்கேயாவது காட்டிற்கு போ, அங்க பழங்கள் கிடைக்கும், போருக்கெல்லாம் வரும் யோக்கியத்தை உன்னிடம் இல்லை. பாருங்க, 21 ரதத்தை மாய்த்திருக்கிறான். பீமனை எதிர்கொள்ளவில்லை என்று ஓரமாக நின்று அழுது கொண்டிருக்கும் வேளையில் வார்த்தை மட்டும் பாருங்க சளைக்கவே இல்லை, தடிமனாக இருந்து கொண்டு. அதாவது எப்படின்னா, சிலர் பேசிக்கொண்டே இருப்பர், செயல்னு பார்த்தோம்னா எதுவுமே இருக்காது, அந்த மாதிரி. இப்போ ஒரு சக்தி ஆயுதத்தை எடுத்தார். அதாவது பரசுராமர் கொடுத்த சக்தி ஆயுதம் அல்ல அது. அது எதுன்னு கேட்டீங்கன்னா, அர்ஜுனனுக்காக அவன் நியமித்து வைத்திருக்கிறான். மற்றொரு சக்தி ஆயுதம் அவன் வைத்திருந்தான். இதை பீமன் மேல் இதோ பார் என்று விட ஆரம்பித்தான். உடனே ஆகாசத்தில் பறந்து அந்த பீமசேனன் என்ன செய்தான், அந்த சக்தி ஆயுதத்தை பாருங்க தன் கையில் பிடித்தான். அது மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக ஆகாயத்தில் பறந்த பீமசேனன் நேரா வந்து கர்ணனுடைய ரதத்தில் வந்தார். கர்ணனை இவ்வளவு அருகில் பீமசேனன் பார்க்க, பீமசேனன் அந்த கோபம் மிகுந்த கண்களை பார்த்த கர்ணன் நடுநடுங்கினான். பாருங்க, இப்போ கர்ணனுக்கும் பீமசேனனுக்கும் ரொம்ப நேரம் யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது. ஆனால் பீமசேனன், நீ பிழைத்து போ, உன்னை கொல்வதற்கு எனக்கு ஆயுதமெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா உன்னை கொல்லும் பரப்பு அர்ஜுனனுடையது. அதனால் நீ நினைப்பது போல இந்த பரிகாச பேச்சு பேசினாயே, அதற்கு தகுந்த பாடத்தை மட்டும் நான் உனக்கு சொல்லி இருக்கிறேன் என்று கர்ணனிடமிருந்து பீமசேனன் விலகினான். இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அடுத்து சகதேவன் கர்ணனை எதிர்கொண்டான். இந்த இடத்துல கர்ணனுக்கும் சகதேவனுக்கும் மிக கோரமான யுத்தம் நடந்தது. இதில் இன்னும் சொல்லப்போனால் கர்ணனுடைய கை ஓங்கி இருந்தது. சகதேவனால் என்ன காரணம்னா, கர்ணனை எதிர்கொள்ள முடியவில்லை, ஆனால் சகதேவனை கொல்லவும் இல்லை. ஏன்னா குந்தியிடம் அர்ஜுனனை தவிர வேறு யாரையும் நான் கொல்ல மாட்டேன் என்கின்ற பிரதிஜையை கர்ணன் செய்திருந்தான். அதனால எந்த காரணத்தை கொண்டும் சகதேவனை கொல்லவில்லை. சரி, உடனே துரியோதனன் நேரா அங்கிருந்த துரோணாச்சாரியர்கிட்ட பேசினம நேரா கர்ணன் கிட்ட வந்தார். கர்ணா, என்ன நடந்து கொண்டிருக்கிறது? உன்னை நம்பித்தானே இந்த போரை ஆரம்பித்தேன். ஆனால் இப்பொழுது பார்த்தோம்னா என்னுடைய சைன்யங்கள் எல்லாம் நாசமாகி கொண்டிருக்கிறது. கவலைப்படாதே துரியோதனா. உடனே பேச்சு எப்படி இருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா,
என்னிடம் அற்புதமான சக்தி ஆயுதத்தை வைத்திருக்கிறேன், அது அர்ஜுனனுக்காக. இது சத்தியம். அந்த சக்தி ஆயுதத்தை விட்டால் அர்ஜுனன் நிச்சயமாக என்னிடமிருந்து தப்ப முடியாது துரியோதனா. என்றுமே வெற்றி உனக்கு. அர்ஜுனன் பாருங்க, ஒருவேளை இறந்து விட்டால், அர்ஜுனன் இறந்த சோகத்திலே பாண்டவர்கள் 4 தானாக இறந்து விடுவர். அப்பொழுது ராஜ்யம் அனைத்தும் உனக்கே, இந்த வெற்றி என்பது உனக்கே அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் துரியோதனனுக்கு மிக நல்ல வார்த்தைகளை சொல்லி அவனை சமாதானப்படுத்தி கொண்டிருக்க கிருபாச்சாரியார் அருகில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். பா, அற்புதமான பேச்சு. இந்த மாதிரி யாராலையும் பேச முடியாது கர்ணா. ஆனா உன்கிட்ட ஒரு சாமர்த்தியம் இருக்கு. எந்த ஒரு விஷயமானாலும் பேசியே எல்லாரையும் மயக்கிடுற, நம்பிக்கையை ஊட்டிடுற. ஆனால் போர் என்று வந்துவிட்டால் ஓடி ஒளிந்து விடுகிறாயே, ஏன் கர்ணா? அவனை கொன்று விடுவேன், இவனை தீர்த்து விடுவேன் என்கின்ற அந்த வார்த்தையில் இருக்கின்ற வேகம் போரில் நான் பார்க்க முடியவில்லையே. பாருங்க, போர் என்று வந்துவிட்டால் இந்த பராக்கிரம பேச்சு, உன்னுடைய பராக்கிரமம் எல்லாம் எங்கு போச்சுன்னு எனக்கு தெரியலையே. எத்தனையோ இதற்கு முன்னால் போரில் ஓடி வந்தவன் தானே நீ அதை மறந்து விடுகிறாய். பாவம், உன்னுடைய பேச்சை இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறான் துரியோதனன். அவன் ஒரு முட்டாள் என்று கிருபாச்சாரியார் கர்ணனை பார்த்து எள்ளி நகையாடி கொண்டிருக்கிறார். மேலும் என்ன நடந்தது என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.